வச்சிருக்கீங்களா அப்ப 5000 மாத்திரக்கு இருப்பாளுங்க ஓடிக்கிட்டே இருப்பாளுங்க 1 2 3 4 5 சரிதாங்க பாருங்க மாத்த சொல்லி கிடைக்காது வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வரோம் எவ்வளவு சரி அப்படியா சரி அக்கா 5000 மாத்திருக்காங்க சந்தோஷம் அக்காவுக்கு நான் சந்தோஷமா 200 ரூபா தர்றேன் ஒரு 500 ரூபா கொடுங்க உங்களோட கையால நான் வந்து தரேன் வந்து இல்ல 500 ரூபா சந்தோஷமா கொடுத்துருக்கோம் 200 ரூபா எடுத்தீங்க வந்துட்டு தரேன் பாத்தீங்கன்னா அவருக்கு தேடி வந்து 500 ரூபா சந்தோஷமா கொடுங்க ஒரு சோறு திண்டா போச்சு கொடுங்க சரி பாத்தீங்களா இல்ல நல்லதே நடக்கும் உங்களுக்கு அப்படியா எல்லாத்தையும் 500 தான் எடுப்பீங்களா சரியா வந்தா வாங்க மறங்க சரி சரி 500 ரூபா தர மாட்டேன் ஆனா சரி உதாரணத்துக்கு நீங்க என்ன திட்டுறத எப்படி திட்டுவீங்க 2 வாரத்துக்கு திட்டுறதா இருந்தா ராரா போறா ராரா போறானா இது ராரா சரத்துக்கு ராராவா ஹாய் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு யூடியூப் தளத்தில் உங்களை என்ன சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் வந்து கொழும்பு கோல்ட் ஃபேஸில் வந்து இருக்கிறேன் இப்போ சித்ராக்கா அவனை வந்து மீட் பண்ண போகிறோம் சித்ராக்கா பார்த்தீங்கன்னா பல வருடமாக இங்கே வந்து ஜோசியம் பார்க்குற மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவங்களோட வாழ்க்கை கொண்டு போகிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்கா வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரி உங்களை தொழிலை சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க எங்களோட தாத்தா பாட்டி எங்களோட அம்மா அப்பா அவங்கெல்லாம் இந்த மலையாளத்து சாத்திரம் பார்க்குறது தான் இப்போ நாங்கள் ஒரு 30 வருஷம் 35 வருஷம் இந்த கோல்ட் பேஸில் மாறவங்க போகிறவங்க கிட்ட சாத்திரங்கள் பார்க்குறாங்க வினோதமாக கேட்டுட்டு போகிறாங்க இப்போ நாங்கள் வந்து இந்த பரம்பரை தொழில் தான் எடுத்துக்கிட்டு போகிறோம் சரியா பரம்பரை தொழில இருந்து தான் இப்போ நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயே சேர்ந்து தான் இப்போ போகிறோம் இப்போ எங்கள் பிள்ளைங்க எல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க சொந்த ஊர் எது சொந்த ஊரெல்லாம் கொழும்பு தான் நாங்கெல்லாம் ஸ்ரீலங்கா தான் எங்க அம்மா அப்பா தான் அவங்க இந்தியா அவங்க இந்தியா நாங்க பிறந்து வளர்ந்தெல்லாம் இங்க தான் சரி எப்படி கத்துக்கிட்டீங்க யாரு இந்த தொழில கத்துக்கிட்டீங்க சொல்லி அம்மா அப்பா அவங்களோட அவங்க தான் கத்து கொடுத்தது எங்களுக்கு சரி என்னென்ன மொழி பேசுங்க என்னென்ன நாங்க பேசுவோம் அப்படியே தெலுங்குல என் பேரை சொல்லி நல்லா இருக்கீங்கன்னு கேளுங்க பாகுண்டா வண்ணா நீ பேர் ஏந்தி ஏன் ஊரு ஒரு ஆளை ஏசுறேன்னு எப்படி ஏசி நீ எல்லாம் மனுஷனா எப்படி இருக்கு எப்படி பண்ணலாமா சரி உதாரணத்துக்கு நீங்க என்ன திட்டுறத எப்படி திட்டுவீங்க 2 வாரத்துக்கு திட்டுறதா இருந்தா ராரா போறா ராரா போறானா இது ராரா சரத்துக்கு ராராவா அப்படி இல்ல அப்படி சொல்றது வந்து இப்படி நம்ம ஒரு ஆளை நம்ம ஏச மாட்டோம் சரியா இப்ப நம்ம பிடிக்காதவங்க வந்த கூட நம்ம ஏசுறது இல்லையே சரி நல்ல வார்த்தைகள் தான் நாங்க சொல்லி அனுப்புறது கெட்ட வார்த்தைகள் சொல்ல மாட்டோம் அப்படியா சரி ஆண்களுக்கு எந்த கையில பாப்பீங்க பெண்களுக்கு எந்த கையில பாப்பீங்க ஆண்களுக்கு சோத்தாங்காய் பிச்சா சோத்தாங்காய் பொம்பளைங்களுக்கு பீச்சாங்காய் சரி எந்த வார்த்தையை பத்தி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க பாப்போம் உங்களோட ரேகை நல்ல 4 ரேகை இருக்கு ஆனா கொஞ்சம் கல்வி ரேகையும் தன ரேகையும் குறவும் அப்படியா கல்வியும் தன ரேகையும் குறவும் அதாவது பணம் இல்லைன்னு சொன்னாங்க சரி நான் என்ன வேலை செய்யறேன் என்ன படிக்கிறானா கண்டுபிடிப்பீங்களா உங்களோட தொழிலுக்கு வந்து ரவும் பகலும் சொல்லல ரவு ஒடுக்க பகலும் ஒடுக்க எப்படி பார்க்காமல உடனே சொல்றீங்க நீங்க வந்து யாருக்கு அடிமை இல்லாம காலத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க சரியா ஒருவருக்கு அடிமைப்பட்டு காலத்தை கொண்டு போறவர் இல்ல எப்படி பார்த்தவங்க கண்டுபிடிச்சீங்க நான் தான் சொன்னேன் நாங்க மலையாளத்துக்காரவங்க சொல்லிட்டு அப்படியா இந்த கையில அவ்வளவு இருக்குதா நாங்க வந்து மலையாளத்துக்காரவங்க கை பார்க்காம கூட நாங்க சொல்லுவோம் முகத்தை பார்த்து சொல்லுவீங்களா முகத்தை பார்த்து சொல்லுவோம் கை பார்த்து சொல்லுவோம் அடடா இந்த முகத்துல சரி ஓகே சரி போது நிப்பாட்டுங்க இல்ல மிச்சத்தை சொல்லிருங்க அப்பதான் எனக்கு மிச்சத்தை சொல்லி முடிச்சிருங்க சரி சரி போது போது சில பேர் சொல்றாங்க இது பொய் அப்படின்றாங்க இது மந்திரம் ஆயிட்டு இருக்காங்க இதை வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க நாங்க சொல்றது சில பேர் 5 விரலும் ஒரே மாதிரி இல்ல தானே 5 விரல் இப்ப நம்மளுக்கு ஒரே மாதிரி இல்ல ஒரு ரேகை இல்ல சில பேருக்கு ஒரு மாதிரி இருக்கும் சில ரேகைகள் ஒரு மாதிரி இருக்கும் இப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம சாத்திரம் பார்க்கணும் ரேகை பார்த்து சொல்லணும் சரி நான் கல்யாணம் முடிச்சிட்டேனா இல்லையா உங்களுக்கா பிள்ளைகள் இருக்குமா இல்லையா அப்படி சொல்லல பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம் ஆம்பளைங்களுக்கு சொல்லக்கூடாது நான் முடிச்சிட்டேங்கிறீங்களா உங்களுக்கு வந்து பிள்ளைங்க வந்து ரேகை வந்து ஆம்பளைங்களுக்கு வந்து 2 பொண்டாட்டி இருக்கு ஐயோ 2 பிள்ளைங்க 2 பொண்டாட்டிக்கு இருக்கிற பிள்ளைங்க சொல்லணுமே ஆமா அதனால புள்ள ஆம்பளைங்க சொல்ல மாட்டோம் பொண்டாட்டி பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் புள்ள ரேகை சொல்றது உங்களோட வாழ்க்கை நல்லோம் அப்படிங்கிறீங்களா நீங்க நினைச்ச ரோட்டு வேற முடிச்ச ரோட்டு வேற ரோடு நல்லா போயிட்டு இருக்கா இப்படி கோணமா போயிட்டு இருக்கா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம கடவுளேன்னு வாழ்க்கை நிம்மதியா செல்வாக்கா வரும் சரி எனக்கு எதிரிகள் இருப்பாங்களா வாழ்க்கையில இருக்க மாட்டாங்களா உங்களுக்கு வந்த எதிரிகள் மழை போல வந்தவங்க பனி போல தீர்ந்துட்டாங்க காரணம் சொல்றது உங்களுக்கு தெய்வ குத்த பேய் குத்தவில்ல விளங்குதா உங்களுக்கு அதை
நம்ம கண்ணூர்து கண் திஷ்டிகள் மாதிரிகளுக்கு வந்துதான் அந்த எதிரிகள் பகைகள். அக்கா இது நான் ஏத்துக்கிறேன், 100% ஏத்துக்கிறேன் நீங்க சொன்ன விஷயத்தை. எதிரிகள் அம்மா அப்பா சொத்துக்கு ஆசைப்பட்ட பிள்ளை இல்ல நீங்க, கூட்டாளி சினைகள் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுது. விளங்குதா? அண்ணன் தம்பி உறவுல எப்படி இருப்பாங்க? என்னோட அண்ணன் தம்பி சம்பாரிச்சு கொடுக்கணும் நீங்க திங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிற பிள்ளை இல்ல. நீங்க நினைக்குது எனக்கு பார்க்க அவங்க நல்லா இருக்கும் சொல்லி நீங்க கூட மனசுல அக்கா அவங்க கையை கொடுங்க முதல்ல. சரியா? கடவுளே யாருக்கு அடிமை இல்லைன்ற சொன்னேனே, யாருக்கும் அடிமை இல்ல. கடைசியா இன்னும் நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க. ஆனா செத்த உயிர் ஒன்று இருக்கு. எப்படின்னா உங்க குடும்பத்துல ஒரு செத்த உயிர் ஒன்று இருக்கு. செத்த உயிர் சொல்றது பெறத்தி இல்ல, ஒரு பாசமா இருந்த உயிர். சரி, ஒரு அவசரத்துல போயிட்டு சரி நல்ல நாள் வந்தா நீங்க வந்து அவங்களுக்கு தர்மம் கொடுக்கணும். எங்க அப்பா செத்து ஒரு வருஷம் சரியா? சரியா, தர்மம் கொஞ்சம் வர வர குறைஞ்சிக்கிட்டு போகும். அதை கொடுத்துருவோம். சரியா? ஒரு 4-5 பார்சல் சோறு வாங்குங்க, 4-5 பார்சல் தண்ணி போத்தலை வாங்குங்க, கொடுங்க. யாருக்காவது அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? போட்டி பொறாமாக்கள் நிறைய இருந்தாங்க. நான் சொன்னதானே, புயல் போல மழை போல வந்தது, புயல் போல போச்சு. எதிர்காலம் எப்படி இருக்கு நினைக்கிறேன்? எதிர்காலம் முன்னுக்கும் உங்களுக்கு எதிர்காலம் 7ஆம் மாசத்துக்கு அப்புறம் நல்ல காரியங்கள் சரி வரும். நல்ல காரியங்கள். சரி அக்கா, ரொம்ப நன்றி. நீங்க சொன்னதுல ஒரு 50% நம்புறேன். சரி, அக்கா வந்து என்னை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, ராவும் பகலும் பார்க்காம வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயமா. என்னை வந்து அக்கா சித்ரா அக்கா வந்து நீங்கள் வந்து கோல்ட் ஃபேஸில் சந்திக்கலாம். இந்த காலத்தில் பிஸ்னஸ் இருக்கா அக்கா? வராங்களா வெளிநாட்டு ஆட்கள்? போறவே வெளிநாட்டு ஆட்கள் வந்து இப்படித்தான் யாழ்ப்பாணத்தாக்கள் அப்படி அவங்க எல்லாம் வந்தா கொஞ்சம் பார்ப்பாங்க. வெள்ளைக்காரங்க அவங்க பார்க்க மாட்டாங்க. இங்கிலீஷ் பேசுவீங்களா? பேச தெரியாது. மலையாளம், சிங்களம்? சிங்களம் பேசுவோம், தமிழ் பேசுவோம், எங்கட தெலுங்கு பேசுவோம். தெலுங்கு பேசுவீங்க? இந்தியாக்காரங்க தெலுங்குல பேசுவோம். சரி சரி சரி, ஓகே. அக்கா வந்து சந்திக்கலாம் சித்ரா அக்காவை. கொழும்புல உள்ளவங்க தான், ஆனால் வந்து அவனோட அம்மா அப்பாலாம் இந்தியாவுக்கு வந்த பிறகு இவங்க வந்து இங்கே வந்து இந்த தொழிலை வந்து செய்கிறாங்க. பரம்பரை தொழில் 35 வருஷமா செய்கிறீங்கன்னா? 30-40 வருஷம் இருக்கு. உற்பத்தியா சொன்னது 35 வருஷம் சொல்லி. பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? பிள்ளைகள் படிக்கிறாங்க. இங்கே படிக்கிறாங்களா? சரி, அக்காவுக்கு பெருசாகிட்டு இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 50-100 அப்படின்ற வகையில் தான். ஹஸ்பண்ட் இருக்காரா? என்ன பண்ணுறாரு? அவர் கோயிலில் வேலை பார்க்குறாரு. அப்படியா? சரி சரி, அக்கா சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இதை பார்க்குறவங்க அக்கா வந்து சொன்னீங்க, ஹாய் அக்கா, ஒரு வணக்கம் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க.